பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏரோது ராஜா இதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு இருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அந்த பின்பகுதி மாத்திரம் எடுத்துக்கலாம். கலங்கினார்கள். ஒரு மகிழ்ச்சியான விஷயம், ஒரு குழந்தை பிறக்குது, அதை குறித்து அவங்க கேள்விப்படுகிறாங்க. ஏரோது ராஜாவும் எருசலேம் நகரத்தான் அனைவரும் கேள்விப்பட்ட பொழுது பயப்படுறாங்க. நமக்கு என்ன நேரிடுமோ, என்ன வருமோ என்று சொல்லி பயப்படுகிறாங்க. ஆகவே உங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இனி சிந்திக்க வேண்டாம். என்னோட வாழ்க்கை குறித்து, என் வாழ்க்கை துளிர்க்குமோ, நான் எழும்புவேனோ, நான் பிரகாசிப்பேனோ, இந்த வருடத்தை நான் தாண்டுவேனோ, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, அநேக கேள்விகளோடும் இருதயத்தில் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறத நான் அறிவேன். நிச்சயமா ஒன்று சொல்லுகிறேன், ஒரு பிறப்பு அனைவருக்கும் கலக்கத்தை உண்டாக்குமே என்றால், நமக்கு விரோதமா இருக்கிறவர்கள் எப்படி கலங்குவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தை கலக்குகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல இருதயத்தை சிந்திக்கணும். அப்போ நமக்கு விரோதமாக சிந்திக்கிறவர்கள், பேசுகிறவர்கள், செய்கிறவர்கள், நடக்கிறவர்கள் என்னவனா இருக்கட்டுமே, ஜீவனை எடுக்கிறதுக்கு கூட அவங்க திட்டம் இடட்டும். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமானவர்கள் எப்படி கலங்குவாங்க? யோசிச்சு பாருங்க. பின்னாளிலே அவர் சிலுவையிலே அறைந்து மரித்து ஜீவன் விடும் பொழுது அவர் விரோதமாக பேசினவர்கள், தலையை துளிக்கினவர்கள், பரிகாசம் பண்ணினவர்கள் எவ்வளோ வேதனைப்பட்டாங்க தெரியுமா? அந்த காரிருள் மூடப்பட்டு அந்தகாரம், பூமி முழுவதும் அந்தகாரம், அந்த காரிருள் மூடப்பட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது தெரியும். நம்ம இன்னும் நம்ம ஆழமாக இது நம்ம அந்த வேதத்தை தியானித்தோம்னா தெரியும் அவர்களுக்கெல்லாம் என்ன நேரிட்டதோ. ஒரு உன்னதமான குமாரனை சபிக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி ஜீவனோடு இருந்திருக்க முடியும் அந்த நாட்களில்? ஆகவே ஒன்றை மாத்திர ஹிருதயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். ஒருவரும் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பயப்படுவோம், பயம் காட்டுவான் நம்மளை. அதான் சொல்லுது வசனம், யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல, சிங்கம் கிடையாது, சிங்கத்தை போல மாயை தோற்றம் நம்மளை பயமுறுத்தி எழும்ப விடாமல், துதிக்க விடாமல்,